Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஏன்னா ராணுவ வீரர்கள் நான் போரில் போய் சண்டையா போட்டாங்க இல்லை முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. வாய் துடுக்காக பேசி பழக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மத்திய அரசுக்கு புகழ் பாடுவதாக நினைத்து ராணுவ வீரர்கள் பணியை இழிவாக பேசிய காட்சிகள் தான் முகம் சுளிக்க வைத்து அவருக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறது. ஏன்னா ராணுவ வீரர்கள் நான் போரில் போய் இதுல போய் சண்டையா போட்டாங்க இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு. மதுரை விளாங்குடியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவிற்காக வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காவல்துறை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சீறினார். முதலில் நீர்மோர் பந்தல் அமைக்க காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்றம் மூலம் அனுமதி வாங்கி வந்து நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு காவல்துறையினர் திமுகவின் கைக்கூலிகள் போல செயல்பட்டு வருவதாக விமர்சித்து பொங்கி எழுந்தார். இந்த கூடநகர்ல போலீஸ்காரங்க இங்க மக்கள் வரி பணத்தில் நம்ம கொடுக்கிற வரியில அவங்க சம்பளம் வாங்கல. ஸ்டாலின் வீட்டில இருந்து இங்க இருக்கிற திமுக உடைய கைக்கூலிய மந்திரியுடைய பினாமின்னு சொல்லி மந்திரியை வச்சுக்கிட்டு ஏமாத்தி இங்க அராஜகம் பண்ற அந்த நாலாந்தர பசங்கள் அதிவிரைவில் இவங்களுக்கெல்லாம் வேட்டு இருக்கு. நீ ஆம்பளை, நீ கட்சி நடத்துறவன். ஏண்டா திமுக காரனை கேட்கிறேன், ஸ்டாலின் கட்சிக்காரனை கேட்கிறேன், நீ முறையா நீ வாங்கி போட்டியா? நீ நீர்மோர் பந்தல் வச்சியா? ஆத்திரம் தீர காவல்துறையை வசைப்பாடிய செல்லூர் ராஜுவிடம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா ஆகியோர்தான் பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடிக்க காரணம் என்றதோடு இதையெல்லாம் புரியாமல் திமுக ராணுவ வீரர்களுக்கு பேரணி நடத்தி கொண்டிருப்பதாக விமர்சித்தார். அத்தோடு நிற்காமல் ராணுவ வீரர்களா எல்லையில் நின்று சண்டை போட்டார்கள். மத்திய அரசுதான் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய நவீன ஆயுதங்களை வாங்கி எதிரி நாட்டை வீழ்த்தியது என எஜமானர் விசுவாசத்தில் எல்லை மீறிய செல்லூர் ராஜு மத்திய அரசை புகழ்பாடுவதாக நினைத்து ராணுவ வீரர்கள் பங்களிப்பை குறைத்து மதிப்பிட்டார். இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்கள் நான் போரில் போய் இதுல போய் சண்டையா போட்டாங்க இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்வாங்களா? அர்த்தங்கட்டத்தனமா இன்னைக்கு பேரணியா? நாட்டு மக்களுக்காக கண் இமை மூடாமல் எல்லையில் நிற்கும் ராணுவ வீரர்கள் அடங்கிய முப்படைகளுக்குத்தான் பிரதமர், மத்திய அமைச்சர்கள் என எல்லோரும் நன்றி தெரிவித்தார்கள் என்ற நிலையில் செல்லூர் ராஜு மட்டும் அதீத உணர்ச்சி வசப்பட்டு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்களை பாராட்டி ராணுவ வீரர்களை இகழ்ந்து பேசியது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. செல்லூர் ராஜுவுக்கு எதிராக விழுப்புரம், கரூர் மற்றும் வேலூரில் முன்னாள் ராணுவ வீரர்களின் போராட்டமும் வெடித்தது. ராணுவ வீரர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூரில் செல்லூர் ராஜுவின் உருவ பொம்மையை எரித்து முன்னாள் ராணுவ வீரர்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தீவிரவாதிகளுடைய பயிற்சி மையம், கூடாரங்கள், அவர்களுடைய ஆயுத கிடங்குகள், அவருடைய தங்குற இடத்தை மட்டும்தான் தாக்குதல் பண்ணணும். அதோட நிறுத்தியிருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் உடனே நம்மளுடைய மிலிட்டரி கேம்ப், பொது ஜனங்கள் மேல எல்லாம் தாக்குதல் நடக்க தொடர்ந்ததுனால உடனடியாக சிந்தூர் 2 அதுல பாகிஸ்தானுடைய இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ற அனைத்து இடங்களையும் குறிவைத்து அவங்களுடைய தாக்குதலை முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா தள்ளப்பட்டது.
கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து தனது பேச்சுக்கு செல்லூர் ராஜு விளக்கமளித்திருக்கிறார். நாட்டுக்காக பாடுபடும் ராணுவ வீரர்களை மதிக்காமல் தாம் பேசியதாக வெளியான செய்தி தவறு என்றும் தனது குடும்பத்திலேயே முன்னாள் ராணுவ வீரர்கள் இருப்பதாக குறிப்பிட்ட செல்லூர் ராஜு எப்போதும் ராணுவ வீரர்களை மதிப்பதாக குறிப்பிட்டு விளக்கமளித்திருக்கிறார். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த தர்மத்திற்காக இந்த அளவுக்கு பிரதமர் மோடியை புகழ்பாடி ராணுவ வீரர்களை இகழ்ந்து பேசி சிக்கலில் சிக்கி இருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. நீராவியை தடுக்க வைகை ஆற்றில் தெர்மாக்கோல் விட்டு ஃபேமஸான தெர்மாக்கோல் ராஜு ராணுவ நுட்பம் தெரியாமல் வாயை கொடுத்து நொந்து போகும் நிலைக்கு ஆளாகியிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.